ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் உங்கள் விருப்பமான பிஜே அவர்களுடன் தான் ஒரு நேர்காணல். வளைகுடா நாடுகளை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அது தமிழ்நாட்டோட தொடர்புடையதாக இருக்குது. ஏன் நம்ம வளைகுடா நாடை பற்றி அதிகம் பேசுகிறோம்னா, மேற்கத்திய நாடுகளை விட தமிழ்நாட்டினுடைய அந்நிய செலாவணி உட்பட அது தொடர்புடையதாக இருக்குது. தனிநபருக்கு மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய இதுக்குமே தமிழர்களும் மலையாளிகளும் தான் அங்கே அதிகமாக வேலை பார்க்கறதுனால. ஆனால் அந்த துபாய்ங்கிற நகரத்தை பற்றி நிறையா சொல்கிறது, சுற்றி கடல், அப்படி என்ன கனிம வளம் இருக்குது என்னன்னு தெரியல. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த நகரம் வந்து இன்றைக்கி உலகளாவிய பேசு பொருளாக இருக்குது. பலருக்கு வேலைவாய்ப்பு தருகின்ற இதாகிடுச்சு. ஒரு பெட்ரோல் பூமிங்கிறாங்க. அங்கே எப்படா இவ்வளோ பெரிய வளர்ச்சி, இதெல்லாம் ஒரு பாலைவன பூமியில் எப்படி இவ்வளோ பெரிய வளர்ச்சி சாத்தியங்கிறாங்க. துபாயினுடைய வளர்ச்சி எப்படி ஒரு நாளில் நிகழ்ந்த அதிசயமா என்ன, எப்படி துபாய்ங்கிற அந்த ஒரு ஒரு தீவு மாதிரியான ஒரு பகுதி, ஒரு பாலைவனம் மண்ணும் கடலும் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி எப்படி இவ்வளவு பெரிய வளர்ச்சியை அடைந்தது, என்ன எப்படி அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? துபாயை பொறுத்த வரைக்கும் அதை ஒரு நாடுன்னு பரவலாக எல்லாரும் விளங்கிட்டு இருக்கிறாங்க. துபாய்ங்கிறது ஒரு நாடு கிடையாது. 7 மாகாணங்களை சேர்ந்த அமீரகத்தில் ஒரு மாகாணம். அது மாநிலம் தான். அது அதை வந்து எமிரேட்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ வந்து அமீரகம்னு அதுக்கு பேர். அமீரகம்ங்கிறாங்கல்ல, இந்த அமீரகத்தில் வந்து அபுதாபி, துபாய், ஷார்ஜா, அஜ்மான், உம்முல் குவைன், புஜைரா, ராசுல் ஹைமா, இந்த 7 மாகாணங்கள் இருக்கிறது. அந்த 7 மாகாணங்களுக்கு ஒவ்வொரு அமீர்னு ஒருத்தர் இருப்பாங்க. பரம்பரையாக அமீர்னா தலைவர். அந்த தலைவர் எப்படி இருப்பார்னா பரம்பரையாக வந்துட்டு இருப்பார். இவருக்கு அப்புறம் அடுத்த ஆள் நியமிச்சுட்டு போவார். அவர் அடுத்த ஆள் நியமிப்பார். தேர்தலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படி 7 இதுகளையும் வந்து 7 அமீர்களை கொண்டு ஆட்சி நடக்கக்கூடிய இதுக்கு பேர் தான் அந்த துபாய்ங்கிறது. ஒரு நாடு கிடையாது, ஒரு மாகாணம். அது மாகாணம்காமல் அமீரகம்னு அவங்க சொல்லுவாங்க. அதை மாகாணம்னு சொல்லாமல் அமீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 7க்கும் சேர்த்து தான் ஒரு அதிபர் இருப்பார். ஒரு அதிபர், ஒரு துணை அதிபர் இருப்பாங்க. அவங்க ஆனால் ஒரே விசா தான், தனித்தனி விசாவெலாம் கிடையாது. நீங்கள் யுஏஇக்கு விசா வாங்கிட்டீங்கன்னா அந்த 7ல் எங்கே வேணாலும் போகலாம். ஒவ்வொன்று தனி நாடாக இல்லைல்ல. அதனால் அமீரகத்தில் விசா வாங்கிட்டு துபாய்க்கும் போகலாம், அபுதாபிக்கு போகலாம், ஷார்ஜாவுக்கு போகலாம். ஒரு நாடு மாதிரி கணக்கு தான், ஒரு நாடே தான். அதான் அமீரகம்னு ஒரு பகுதிக்கு வாங்கிட்டா துபாய், ஷார்ஜா எல்லாம் ஒன்று தான், எல்லாத்துக்கும் போய்க்கலாம். ஆமாம், ஒரு யுஏஇன்னு தான் கொடுப்பாங்க விசா. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ன்னு சொல்லி தான் விசா. அந்த விசா எடுத்த பிறகு நம்ம எங்கே வேணாலும். ஆனால் குவைத்து தனிநாடு, தனிநாடு. இந்த குவைத்து, கத்தார் இதெல்லாம் தனி அது நாடு. இது மட்டும் துபாய்க்கு மட்டும் இப்படி ஒரு விஷயம். துபாய் இந்த 7 பகுதியும் சேர்ந்தது வந்து இப்படி இருந்துச்சா. முதல்ல 6 நாடு தான் இருந்துச்சு. இந்த ராசுல் ஹைமா பின்னாடி சேர்ந்துக்கிட்டாங்க. இந்த 6 மாகாணங்களும் சேர்த்து ஒரு நாடாக உருவாங்குறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இதனுடைய வரலாறு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் வந்து கிபி 300லேருந்து 700 வரைக்கும், ஏசநாதருக்கு பிறகு 300ல் இருந்து 700 வரைக்கும் இந்த அது வந்து பாரசீகர் ஆட்சி இருந்து, ஈரான்காரங்க இருக்காங்கல்ல, பைசாந்தியர்கள், அவங்க ஆட்சியில் இருந்தது இந்த பகுதி எல்லாமே. அவங்க இந்த பாரசீக ஆட்சியில் வச்சுருந்தாங்க. 661 இருந்து 661 நபிகள் நாயகம் காலத்துக்கு பிந்தி. அதில் உமையாக்கள்ன்ற இந்த கலீஃபாக்களுக்கு அடுத்து வந்த உமையா ஆட்சியில் இருக்கும் பொழுது அவங்க ஆட்சியின் கீழே வந்து 750 வரைக்கும் இந்த பகுதியெல்லாம் இருந்தது. 750லேருந்து 1258 வரைக்கும் அப்பாசிய கலீஃபாக்கள்ங்கிற, அதுவும் இந்த உமையாக்களில் தோக்கடிச்சிட்டு அப்பாசியாக்கள்ங்கிறவங்க ஆட்சிக்கு வர்றாங்க. அவங்க கண்ட்ரோலில் இஸ்லாமிய நாடுகள் பூரா இருக்கும்போது இந்த நாடுகளும் அதன் கீழே போய் அது மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1250ல் மறுபடியும் பாரசீகர்கள் ஹுர்முஸுங்கிற ஒரு ராஜ்யத்தை அமைச்சு, ஹுர்முஸ் இந்த ஜலசந்தி சொல்கிறாங்கல்ல, அந்த ஹுர்முஸ் வளைகுடா, அங்கே அதை மையமாக வச்சு ஒரு அரசாங்கம் அவங்க இதை கைப்பற்றி அவங்க கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. அது ஒன்று. அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டால் உள்ளூர் பழங்குடி மக்களுடைய அதிகாரத்துக்கு போயிடுச்சு. எல்லாம் ஒதுங்கிட்டாங்க இந்த நாடுகள்லாம். அந்தந்த ஊரில் உள்ள பழங்குடி இருப்பாங்கல்ல, அந்தந்த துபாயில் உள்ள பழங்குடி மக்கள் அவங்க ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துக்குருவாங்க. யாருக்குன்னு இருக்க மாட்டாங்க. ஓகே. அபுதாபியுடைய பழங்குடி மக்கள் அப்படி அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த பனு யாசு பழங்குடி மக்களுடைய ஆதிக்கம், பழங்குடி மக்கள் தான் இவங்கெல்லாம். இந்த இப்போ இருக்கிறவங்களாம் துபாயுடைய அவங்களாம் தொழில் மீனவ தொழிலா, மீனவ தொழில் கடற்கரை பகுதி. ஆமாம், மீனவ தொழில் பண்ணக்கூடிய ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்த மக்கள் தான் அவங்க. அந்த பழங்குடியில் ஒரு தலைவர் வச்சுருப்பாங்க. இதில் வந்து எந்த ஒரு வருமானம், இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி, இஸ்லாம் வந்த பிறகும், இஸ்லாம் வர முந்தியும் அவங்க அப்படி தான் இருந்தாங்க. இஸ்லாம் வந்த பிறகும் கூட மாறல அவங்க. இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இஸ்லாமான உமையாக்கள் காலத்தில் இவங்கெல்லாம் அந்த மீனவர்கள்லாம் எல்லாரும் இஸ்லாமை போனாலும் அவங்களும் சேர்ந்து வந்துட்டாங்க. இஸ்லாம் ஆனாலும் கூட
அவங்கள யாரும் அந்த சீண்டுவது கிடையாது. ஏன்னு கேட்டால் அதை சுமக்கிறது கஷ்டம். ஒரு வருமானம் கிடையாது. சும்மா மீன் பிடிக்கிறவங்களை வச்சு என்ன செய்கிறது, அதை போய் கைப்பற்றி கொண்டு நம்ம ஆள்வதனால நம்ம தான் செலவழிக்கணுங்கிற நிலைமை. எதனால் அதை தனித்தனி பழங்குடி மக்கள்கிட்ட விட்டுட்டு ஒதுங்கிட்டாங்கன்னு சொன்னால், துபையை ஒருத்தன் கைப்பற்றினான்னு வைங்க, அந்த துபைக்கு வந்து கட்டி அழுவணும், இவன் தான் செலவழிக்கணும். எந்த ஒரு பேசிக் வருமானம் அங்கேருந்து வராது. மீன் பிடிக்கிறவங்க அவங்க மீன் பிடிச்சவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு ஏழை மக்களை கொண்டதாகவும் நிலத்தில் எந்த ஒரு வளமும் இல்லாமல் இருந்ததுனால அந்த பழங்குடிகள் கையில் அந்த ஆட்சி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் 16ஆம் 17ஆம் நூற்றாண்டில், அதாவது 1622 போர்த்துகீசியர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அதை கைப்பற்றுறாங்க. கடல் வணிகத்துக்கு கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவையும் அந்த காலத்தில் தானே வர்றாங்க, அதே கைப்பற்றுறாங்க. காலகட்டத்தில். அதே தான். அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா ஓட்டமோன் பேரரசு, உஸ்மானிய பேரரசு அவங்க கைப்பற்றுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டால், பிரிட்டிஷார் ஆதிக்கம் 1892 பிரிட்டிஷார் கையில் எடுத்துடுறாங்க எல்லாத்தையுமே. அந்த பழங்குடி மக்கள்கிட்டையெல்லாம் கைப்பற்றி கொண்டு அவங்கள்ட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நீங்களும் ஆட்சி பண்ணுங்க. ஏன்னா இவங்க வந்து இந்தியா மாதிரி சுரண்டைகள், அதில் அந்த கடல் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆட்சி பண்ணிக்கிறங்க, நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தருவோம், பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்து கொண்டு இராணுவம் நாங்கள் வச்சுருப்போம், நீங்கள் ஆட்சி பண்ணிக்கிறங்க, அதில் தலையிட மாட்டோம்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு அதுக்கு ஒரு கப்பம் மாதிரி வாங்கி கொண்டு பிரிட்டிஷார் என்ன செஞ்சாங்கன்னா 1892 இருந்து 1971 ஏறக்குறைய 79 வருஷம் பிரிட்டிஷார் கையில் இது இருக்குது. அப்போ பிரிட்டிஷார் கையில் இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் 1971 அவங்க வெளியேறிடுறாங்க. நாங்கள் இந்த ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்கல்ல, நாங்கள் இராணுவ பாதுகாப்பு தர்றோம்னு அவங்க வெளியேறின பிறகு தான் இந்த 6 எமிரேட்ஸும் ஒன்றா கூடி 6 தனித்தனியாக இருந்தது. துபாய்ங்கிறது அது ஒரு இனக்குழுவை கொண்டு ஆட்சி, அது ஒரு பழங்குடி ஆட்சி. அபுதாபி ஒரு பழங்குடி ஆட்சி. அப்படி இருந்தவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பிரிட்டிஷார் போன பிறகு நம்ம தனித்து ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம 6 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு நாடாகிக்கிடுவோம். அப்போ பிரிட்டிஷை எதிர்ப்பதற்காக தான் அப்படி ஒரு கூட்டமைப்பு உருவாகுதுன்னு எடுத்துக்கலாம். பிரிட்டிஷ் போன பிறகு நம்ம தனித்தனியாக இருந்த ஆளாளுக்கு நம்மளை வந்து சீண்டுவாங்க, நமக்கு பலம் மட்டும் இருக்கிறோம், அதனால நம்ம 6 சேர்ந்து ஒரே இதாகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்போ தான் ஒன்றா வராங்க. பிரிட்டிஷார் போன பிறகு தான் இந்த 6 எமிரேட்ஸ் கூட என்ன செய்கிறாங்கன்னா யுஏஇ அமீரகம்னு ஒன்று உண்டாக்கி ஒரு நாடாகிக்கிறோம். ஒரு நாடாக என்ன கண்டிஷன்னா, அந்த லோக்கல் இதுலேயும் தலையிட மாட்டாங்க. சரி, ஒன்லி இராணுவம், அந்த காசு தான், நாணயம். அந்த லோக்கல் நிர்வாகத்தை அவங்க பொதுவான ஒரு பிரச்சனை வரும்போது ஆமாம் இராணுவம் வச்சுருப்பாங்க. அது போக உண்மையான மாநில சுயாட்சிங்கிறது தான், அதான் சுயாட்சி. காசு அடிக்கிறது, நோட் அடிக்கிறது, ஆமாம், அந்த உரிமை வச்சுருப்பாங்களே தவிர பாக்கி எல்லாம். அந்த டெல்லி, இப்போ இங்கே நமக்கு டெல்லி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அங்கே யார் டெல்லி கண்ட்ரோல் பண்ணுறா? அந்த 6ஐயும் கண்ட்ரோல் பண்ணுற சென்ட்ரலாக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த 6 பேரும் கூடி அதில் வந்து ஒரு ஆளை வந்து ஜனாதிபதி, ஒரு ஆளை துணை ஜனாதிபதினு தேர்ந்தெடுப்பாங்க. அது 6ல் ஒரு ஆளை தான் இருக்காங்க, மக்கள் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. ஓகே, இந்த 6 அமீர்களும் ஒன்றா கூடுவாங்க. 6 அமீரும் கூடி நீங்கள் ஜனாதிபதி, நீங்கள் துணை ஜனாதிபதி 5 வருஷத்துக்கு மறுபடி தேர்ந்தெடுப்பாங்க. 6க்குள்ளே தான். இந்த 6ல் உள்ள அதிபராக இருக்கிறவர் தான், அமீராக இருக்கிறவர் தான் ஜனாதிபதி ஆகிற வாய்ப்பு இருக்குது. அதிபர் மன்னராட்சி கான்செப்ட், மன்னராட்சி தான். மன்னராட்சி கான்செப்டில் இவ்வளவு மாநில உரிமைகள் அப்படி தான். அப்போ அந்த அமீரகத்தில் வந்து ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா, தொடர்ச்சியாக தேர்தல்னு வச்சு 6 சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறது சொல்லியிருக்கிறாங்க. நடப்பு என்னன்னு கேட்டால், அபுதாபியுடைய அமீராக இருப்பவர் தான் ஜனாதிபதியாக இருப்பார், துபாயில் உள்ளவர் தான் துணை அதிபராக இருப்பார். அது எழுதப்படாத விதியாக அவங்கெல்லாம் வர முடியாது. அவங்கெல்லாம் ரொம்ப நலிவு ஆதிக்கம் தான். ஆமாம், அது ஒரு ஆதிக்கம் தான். பேருக்கு நாங்கள் 6 பேரும் கூடுறோமாங்க, இந்த 4 பேரும் கை கட்டிட்டு ஒரு அதே தான் தொடர்ச்சியாக தான் இருக்கு. தொடர்ச்சியாக அபுதாபியில் உள்ளவர் தான் மொத்த அமீரக தலைவராக இருப்பார். தொடர்ச்சியாக துபாயுடைய அமீர் தான் துணை ஜனாதிபதியாக இருப்பார். 2 போஸ்ட் தான். இந்த 2 போஸ்ட் தான் மொத்தத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவில் உள்ளது. அது இருக்குன்னு வைங்களேன். இந்த 6 இருந்ததில் 1972 ராசுல் ஹைமாண்டு ஒன்று வந்து அதில் சேர்ந்துக்கிருச்சு. இப்போ 7. சரி சரி. அன்றைக்கு அவங்க உண்டாகக்கூடிய நேரத்தில் 6 குட்டி மாகாணமா, அது குட்டி மாகாணம். அதை எடுத்துக்கிட்டு அமீரகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த 7லையும் சேர்த்து மக்கள் தொகை எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தமே 1 கோடி பேர் தான், 7க்கும் சேர்த்து. இந்த 7 மாகாணங்கள் இருக்குல்ல, எல்லாத்துலேயும் சேர்த்து டோட்டலாக எவ்வளோ இருக்காங்கன்னா 1 கோடி பேர் தான் மக்கள் இருக்கிறாங்க. அதில் 1 கோடியில் வந்து உள்நாட்டவர் 11 லட்சம் பேர் தான். இந்த 7லையும் சேர்த்து அந்த நாட்டில் உள்ள மக்கள் யாருன்னு கேட்டால் 11 லட்சம் பேர். 89 லட்சம் பேர் இங்கேருந்து பிழைக்க போனவங்க, அதாவது வெளிநாட்டுக்காரங்களையும் சேர்த்து தான் 1 கோடி இருக்கிறாங்க. இந்த 7 மாகாணத்துலையும் இருக்க டோட்டல் பண்ணிங்கன்னா
மொத்தம் 1 கோடி ஜனத்தொகைன்னு சொல்கிறான். 1 கோடி உள்நாட்டு ஆட்கள்னா உள்நாட்டு ஆளு கிடையாது. உள்நாட்டு ஆளுக்கு 11, 89 வெளிநாட்டு ஆளுங்க. பங்களாதேஷ், இந்தியா, பாகிஸ்தான், ஓ ஓ, ஓ. இப்படி நம்ம போனோம்ல, பிழைக்க போனோம்ல, அவங்க தான் அங்க இருக்காங்க. அவங்களையும் சேர்த்தா 1 கோடி. அவங்கள கழிச்சல்னா மொத்தமே யூஏஇ பூராத்துக்கும் சேர்த்து 11 லட்சம் பேர் தான். 11 லட்சம் ஆனா என்ன? இப்ப போனவங்க அங்க செட்டில் ஆயிட்டாங்க, அங்கேயே இதாயிட்டாங்க. இல்லை அங்கே அவன் ஏன் குடியுரிமை கொடுக்கல, குடியுரிமை கொடுக்கல. ஆனால் ஜனத்தொகையில் சேர்த்து சொல்கிறான் 1 கோடி பேர் இருக்கிறாங்கன்னு சொல்கிறான். இந்த 1 கோடி பேரில் 89 லட்சம் பேருக்கும் அந்த நாட்டில் ஓட்டுரிமை கிடையாது, குடியுரிமை கிடையாது, சிட்டிசன்ஷிப்பு கிடையாது. அங்கே இருந்து வேலை செய்கிற காலம் வரைக்கும் வேலை செய்வோம். 5 வருஷம் விசாரணை, 5 வருஷம் வேலை செஞ்சுட்டு போயிட்டு வரணும். போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கலாமே தவிர சில பேருக்கு வந்து நிரந்தர விசான்னு இப்போ துபாயில் கொடுக்க ஆரம்பிச்சு, கோல்டன் விசான்னு கொடுக்குறாங்க இப்போதைக்கு. அது கூட விசா தான். விசாண்டு கொடுத்தாலே அவன் குடிமகன் இல்லைன்னு தானே அர்த்தம். ஆமா ஆமா, விசா சொந்த பாஸ்போர்ட் கொடுக்க, எனக்கு இந்தியால எதுக்கு விசா? பாஸ்போர்ட் கொடுத்தா தான் குடிமகன். பாஸ்போர்ட் யாருக்கும் கொடுக்குறதில்ல. கோல்டன் விசான்னு சொல்லி எவ்வளோ நாளைக்கு தங்கிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி இந்த அமிதாப் பச்சன், ஷாருக் கான் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஓ, அங்க போய் எவ்வளவு நாள் தங்கிக்கலாம்? அது கோல்டன் விசா எப்போனாலும் இப்போ அவங்க இருந்துக்கலாம். ஆனால் ஒரு கோல்டன் விசா, ஆனா நீ துபாய் வாசி கிடையாது, துபாய் வாசி கிடையாது. அப்படி. அப்போ இவங்களெல்லாம் சேர்த்து தான் அவங்க 1 கோடி பேர். இன்றைக்கி வந்து 89 லட்சம் பேர் திரண்டான்னா அவன் நாட்டை கைப்பற்றிக்கிடலாம். உள்நாட்டுக்காரன் 11 லட்சம் பேர் தானே. இவங்களே ஏதாவது ஒருங்கிணைப்பு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம்னு நினச்சான்னா இந்தியாக்காரன் கூட அதை எடுத்துடலாம். ஏன்னா மக்கள் அவங்க இல்லையே. என்ன இராணுவத்துலையும் இப்போ அவ்வளோ ஆளுங்க, ஒரு 11 லட்சம் பேரில் இராணுவத்தில் 10,000 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான், பெருசாக இருக்காது. அப்போ அந்த அளவுக்கு ஒரு பலவீனமான நிலையெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் பணம் நிறைய குளிக்கிறதுனால வேலைக்குன்னு நிறைய போய் நம்ம வந்து லேபர்களாக இருந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த சேர விடாமல் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. அந்த கம்மியான மக்கள் தொகையாக இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து கூட்டம் போட முடியாது. ஒரு ரூமில் உட்காந்து பேசினா கூப்பிட்டு ஒன்று விசாரிப்பானுவோ, நாடு கடத்திடுவாங்க. அதனால் வந்து அசம்பிள் ஆக முடியாது அந்த நாடுகளில். அது ஒன்றா கூடி ஒரு 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 சும்மா ஆலோசனை கூட்டினா கூட பிடிச்சிருவானுவோம். எதுக்கு நீ ஆலோசனை பண்ணுற? ஆலோசனை பண்ணுறதுக்கு பர்மிஷன் வாங்கணும். அந்த குடும்ப விழான்னு அதுக்கு பர்மிஷன் வாங்கணும். அந்த ஒரு கெடுபிடி இருக்கிறதுனால அவங்க இன்றைக்கி தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது மொத்தத்துக்கு உள்ளது. தனித்தனியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அபுதாபி ஒவ்வொன்றா எடுத்துக்கிடுவோம். அபுதாபிங்கிறது தான் அதில் உள்ளதுலேயே பெரிய நிலப்பரப்பு. அதில் 63,340 சதுர கிலோமீட்டர் உள்ளது அபுதாபிங்கிறது. அதில் இருக்கிற மக்கள் எவ்வளோ இருக்காங்கன்னா 35 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. அதாவது உள்ளூர் வெளியூரை சேர்த்து. அபுதாபியில் இருக்கிறது 35 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அந்த 35 லட்சம் பேரில் 6,80,000 பேர் தான் உள்நாட்டுக்காரன். 35 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அபுதாபியில் 6,80,000, 7 லட்சம்னு வைங்களேன், 7 லட்சம் பேர் தான் அபுதாபிக்காரன். பாக்கி எல்லாருமே 27 லட்சம் பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து வேலைக்கு போனாளுங்க. அப்போ வெளிநாட்டிலேருந்து வேலைக்கு போனவர்கள் 27 லட்சம், லோக்கலில் உள்ளவங்க வந்து 7 லட்சம். இதுதான் அபுதாபியுடைய ஒரு தன்மை. துபாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே அளவுக்கு, அபுதாபி அளவுக்கு துபாயிலும் இருக்கிறாங்க மக்கள். அதாவது 35லேருந்து 38 லட்சம் அளவுக்கு மக்கள் தொகை இருக்கிறாங்க. அதில் நிலப்பரப்பு எடுத்திங்கன்னா அது கம்மி, 4,114 தான். அபுதாபி வந்து 63,000, இது வெறுமனே 4,000 தான். 4,000 சதுர கிலோமீட்டர்களெல்லாம் இருக்கிறாங்க. அதில் என்னென்னு கேட்டால் 3 லட்சம் பேர் தான் உள்நாட்டவர். அதில் பாக்கி வந்து 31 லட்சம் பேர் வெளிநாட்டவர். துபாயில் வந்து 3 லட்சம் தான் லோக்கல் பீப்புள், இந்த பழங்குடி மக்கள். பாக்கி எல்லாமே வெளியூர்லேருந்து பிழைக்க தேடி போய் அந்த குடியுரிமை பெறாமல் விசாவில் தங்கி இருக்கிறவர்கள். சொல்லப்போனால் விசாவில் தங்கி இருக்கிறவங்க 31 லட்சம் பேர். தமிழர்களும் நிறையா இருக்காங்க. தமிழர்கள் இருக்காங்க. தமிழர்கள், மலையாளிகள், பங்களாதேஷ், பாகிஸ்தானிகள், இந்த 4 வகை. வட இந்தியர் கொஞ்சம் குறைவாக போவாங்க. வட இந்திய கம்மியாக இருப்பாங்க. பங்களாதேஷிகள் நிறைய இருப்பாங்க. நமக்கு அடுத்தபடியாக அடுத்து ஷார்ஜாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 20 லட்சம் பேர் இருக்கிறாங்க ஷார்ஜாவில். அந்த 20 லட்சத்தில் 2.85, அதாவது 3 லட்சம் வைங்களேன், 3 லட்சம் பேர் உள்நாடு. எல்லா இடத்துலையும் உள்நாடு வந்து கம்மி தான். வெளிநாட்டுக்காரங்க எவ்வளோ இருக்காங்கன்னா 16 லட்சம் இருக்கிறாங்க. 16 லட்சம் பேர் வெளிநாட்டுக்காரங்க. உள்நாட்டுக்காரங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 லட்சங்கிற லெவலில் அந்த ஷார்ஜா இருக்குது. அஜ்மான் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தமே 6 லட்சம் பேர் தான். 5.7, 6 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அந்த 6 லட்சத்தில் 1 லட்சம் பேர் தான் அந்த நாட்டு ஆட்கள். பாக்கி உள்ள 4 லட்சம் பேர் வந்து வெளியூர்லேருந்து போய் பிழைக்க போனவங்க. அதுலேயும் வந்து மக்கள் தொகை கம்மி தான். அதேமாதிரி ஃபுஜைரா, இது இந்த வரலாறு அதிசயமாக என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், இந்த யூஏஇ மட்டும்தான் உலகத்திலேயே சொந்த மக்களை விட வெளியூர் மக்கள் அதிகமாக இருக்கிற பகுதி. அது ஆபத்தும் கூட, பற்றி எரியக்கூடிய விஷயம். அப்படி பண்ணுவோம்.
உலகத்தில் எங்கேயும் கிடையாது. சொந்த மக்களுடைய எண்ணிக்கையை விட அப்படியா? வெளிமக்கள் அதிகமாக கூடாது கவனம். அமெரிக்கால கூட வந்தேரிகளின் நாடு தான் அது. வந்தேறினால் குடிமகன் குடி ஆயிரும், போய் சிட்டிசன் ஆயிட்டான். சிட்டிசன் ஆயிரும். சிட்டிசன் ஆகாம வைக்க மாட்டாங்க. சிட்டிசன் ஆகாமலேயே 89% வச்சு மெயின்டைன் பண்றாங்க. அவ்வளவு பேர் பண்ற பாருங்க. இது கொஞ்சம் கேட்கும் போதே ஆச்சரியமான விஷயம் இருக்கு. உலகத்துல கிடையாதான். அதாவது வந்தேரிகள் அதிகமாகவும் உள்நாட்டுக்காரன் கம்மியாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாடுனா யுஏஇ தான். எவ்வளவு கம்மின்னா ரொம்ப தாறுமாறா கம்மி. ஒரு 20% 30% கூட பரவாயில்ல. 10-90ங்கிற அளவுல 20% 30% அதர் பீப்புள் இருந்தாலே கொஞ்சம் ஆபத்துங்கிறத விட அதுவே கொஞ்சம் ஒரு ரிஸ்கான வேலை. ரிஸ்கானதுதான். இவங்களுக்கு என்னன்னா 90% பேர் என்ன செய்யறாங்கன்னா வெளிநாட்டுக்காரன் இருக்கலாம். 10% எல்லா மதத்துக்காரங்களும் இருக்காங்க. எல்லா மதத்துக்காரங்களும் இருக்காங்க. எல்லா மதத்துக்காரங்களும் இருக்கிறாங்க. ஏதோ மத அடிப்படையில் மொழி அடிப்படையில் ஏதாவது ஒன்று 2 வைங்க, பிரச்சனை முடிஞ்சு வச்சு அவன் கைப்பற்றிக்கலாம். நாட்டை கூட கைப்பற்றிட. சரி, அப்போ இதை இன்னொரு கோணத்தில் அணுகும். அவங்க போராடுவாங்க, பிற துபாய் அல்லாத மக்கள்லாம் ஒன்று சேருவாங்கன்னு சொல்கிறோம்ல. துபாயை வளர்த்ததுல துபாயை விட துபாய்க்கு வந்து குடியேறினவங்களுடைய பங்கு தானே அதிகம். ஆமாம், கண்டிப்பாக வளர்த்ததுல அவங்க பங்கு தான். நம்ம தான் உண்டாக்கி தமிழர்கள், மலையாளிகள் அப்படிதான் அவங்கள கொண்டு அங்கெல்லாம் வந்து அவங்க உழைப்புல உருவானது தானே நகரம். அடுத்து வந்து உம்முல் குவைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு 8-10 லட்சம் பேர் அளவுக்கு தான் இருக்கிறாங்க. அதில் வந்து உள்நாட்டு ஆளுக்கு எவ்வளோ இருக்காங்கன்னா ஒரு 30,000 பேர் தான் இருக்கிறாங்க. இது எல்லாம் வெளிநாட்டு ஆட்களாக இருக்கிறாங்க. ராசுல் ஹைமா எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 40 லட்சம் பேர் தான் இருக்காங்க மொத்தமாக. அப்படி தான் இருக்கிறாங்க. 4 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அதில் 2 லட்சம் உள்நாடு, 2 லட்சம் வெளிநாடு சமமாக இருக்குது ராசுல் ஹைமாவில். அப்போ இந்த மாதிரி வந்து உள்ள ஒரு நாடு தான் அந்த யுஏஇங்கிற ஒரு நாடு. இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து எண்ணெய் வளம் இருக்குங்கிற வச்சு தான் பேசிகிட்டு இருக்கிறோம். எண்ணெய் வளம் வந்து அபுதாபியில் தான் இருக்குது. பாக்கி 7 நாட்டிலையும் கிடையாது. அபுதாபி மட்டும்தான், துபாயிலலாம் கிடையாது. துபாயிலாம் சும்மா 5%க்குள்ளே தான் வருது. அதாவது 95% யுஏஇலேருந்து வரக்கூடிய எண்ணெய் வளத்தில் 95% வந்து அபுதாபி. அதனால தான் அபுதாபிக்கு அதிபர் பதவியை கொடுக்குறாங்க. அபுதாபி தான் இவங்களுக்கெல்லாம் படி அளக்குவான். எல்லா நாடுகளுக்கும் பட்ஜெட் போட்டாலும் பற்றாக்குறை வந்தால் இவங்களுக்கு அள்ளி கொடுக்குறது அபுதாபி தான். அபுதாபி தான் பணம், துபையை விட பணம் குளிச்ச. துபைக்கு கூட அவனுடைய சப்போர்ட்டில் தான் துபையை இயங்க முடியும். அப்போ அபுதாபியுடைய மன்னரை தான் ரொம்ப கொண்டாடவும் செய்வாங்க. அவங்க நிலப்பரப்பும் கூட. எண்ணெய் வந்து மொத்த உற்பத்தியில் வந்து கையிருப்பில் 90-லேருந்து 95% அபுதாபி தான். அமீரகத்தினுடைய இதில் அமீரகத்தில் உள்ள அமீரகத்துடைய பெட்ரோல்னு உலகத்துலேயுமே அதிகம் தானே. உலகத்தில் இல்லை, அந்த யுஏஇலேருந்து அதிகம் தானே. சவுதி, ரஷ்யா, ஈரான்லாம் அதிகம் இருக்குது. ஆனால் அந்த இவங்க நாட்டில் யுஏஇலேருந்து ஏற்றுமதி செய்கிறதுல வந்து ராசுல் ஹைமாவில் பெட்ரோல் எடுக்கிறது இல்லை, புஜேராவில் கிடையாது, ஷார்ஜாவில் கிடையாது. துபாயில் ஒரு 5% இருக்குது, கொஞ்சோண்டு பெட்ரோல் இருக்குது. அது வந்து இந்த இப்போ வளர்ந்துருக்கிறான்ல அந்த வளர்ச்சிக்கு அது பத்தாது. ஏதோ சாப்பிடுக்கிற அளவுக்கு தான் அதில் வருமானம் வருமே தவிர பெரிய இன்னைக்கு இப்போ துபாய் வளர்ந்து காட்டுறான்ல அதுக்கு இந்த பெட்ரோல் காரணம் கிடையாது. அது சர்வதேச சந்தையாக்குனதுனால தான் அது வளர்ந்துருக்குன்னு வைங்களேன். அபுதாபி ஒன்று தான் அந்த எண்ணெய் வளத்திலேயே கூடுதலான ஒரு இதாக இருக்குது. பெரிய ராஜபோக வாழ்க்கை அபுதாபி மன்னருக்கு தான். சிலையெல்லாம் வச்சுருப்பானோ, பெரிய கடவுள் மாதிரி கொண்டாடுவாங்க அவரை. அபுதாபிக்கு வந்து இவங்களாம் அடிமையாக இருப்பாங்க. பேருக்கு சொல்லிக்கிறலாமே தவிர ஷார்ஜாவோட அதிபரை கூப்பிட்டாலும் ஓடி போவார் இவர். ஏன்னு கேட்டால் அவங்கள அந்த நிர்வாகம் பண்ணுவதற்குரிய பணம் அவங்கள்ட்ட தான் கிடைக்கும். பட்ஜெட் போடும்போது ஷார்ஜாவுக்கு அதுக்குன்னு ஒதுக்கிடுவாங்க. எவ்வளோ ஒதுக்குனாலும் அதை தாங்குகிற அளவுக்கு பணம் பெருத்திருக்கக்கூடிய ஒரு நாடு வந்து அபுதாபி தான். மற்ற அந்த துபாயில் ஒரு 5% இருக்குது. பாக்கி எல்லாமே சும்மா ஒன்றும் இல்லை, பாலைவனம் தான். மீன் பிடிக்கிற லெவலில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் என்ன செய்கிறான்னு கேட்டால் நம்ம நாட்டில் சேர்ந்துட்டாங்களுங்கிறதுக்காக வேண்டி அபுதாபி வந்து தனக்கு நிகராக ரோடு போட்டு கொடுக்குறது, வசதிகள் செஞ்சு கொடுக்குறது, தொழிற்சாலைகள் அமைக்கிறது, அவங்களுடைய இப்போ நிர்வாகத்துக்குரிய செலவுகள் கொடுக்குறதுன்னு சொல்லி தூக்கி நிப்பாட்டுறான். அபுதாபிக்காரன் இந்த 5 எமிரேட்டுகளையும் தூக்கி நிப்பாட்டுறதுனால தான் அது ஒரு செழிப்பாக தெரியுது, நம்ம கண்ணுக்கு தெரியுது. அபுதாபி வந்து கையை மூடிட்டான்னு சொன்னால் இது ஒரு சும்மா நம்ம நாட்டை விட மோசமாக போயிடும். வறுமையில் வந்துடும். எந்த வருமானம் ஒன்றும் கிடையாது. மீன் பிடிக்கிற தொழிலை விட்டுவிட்டாங்க. இப்போ அதில் இறங்குறது இல்லை. அவனுக்கு ஒரு குடும்பத்துக்கு தொகை உதவித்தொகை கொடுப்பானுவோ, அதெல்லாம் அந்த அபுதாபியிலேருந்து வாங்கி இவங்க கொடுப்பாங்க. அந்த பூர்வீக குடிமக்களுக்கு வருமானத்துக்காக வேண்டி கொடுப்பாங்க. அப்போ அந்த எல்லா 5 ஸ்டேட்டுமே வந்து ரொம்ப வறுமையில் உள்ளது. ஆனால் அந்த வறுமை இல்லாமல் பணக்கார தேசம் மாதிரி தானே வெளியே தெரியுது. அது இவன் ஆக்கியிருக்கிறான். அபுதாபிக்காரன்
நம்ம நாட்டில் வந்து சேர்ந்துட்டாங்க. அவரை தேர்ந்தெடுக்கிறாங்களே இப்போ வேணாலும் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு அதிபர் ஆயிடுறாருல. அந்த அது டூரிஸ்ட் பிளேஸ் தானா துபாய்? துபாய் தான் நிறைய இருக்கா? ஆமாம், துபாயில் இருக்குது. இப்போ இது வந்தவுடனே இப்போ துபாயில் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இப்போ துபாயில் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்ருக்கான்ல. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், அங்கே உள்ள எண்ணெய் வளத்தை கொண்டு பெருசாக முன்னேற முடியலை. அவன் வந்து அந்த ஷார்ஜா மாதிரி அல்லது வந்து ராசுல் ஹைமா மாதிரி தான் அவனு இருந்திருக்கானு. அங்கே துபாயுடைய அமீர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், ஒரு நவீன காலத்தில் நம்ம வந்து இதை சுற்றுலாத்தலம்ங்கிற லெவலில் இதை கொண்டு வரணும். சர்வதேச சந்தை, எதுக்குமே வரி கிடையாது. டியூட்டி வெளிநாட்டு சாமான் இறக்கலாம் ஏற்றலாம். இன்னும் அந்த மாதிரி சிங்கப்பூர் மாதிரி. ஓகே ஓகே. சிங்கப்பூர் எப்படி முன்னேறுனுச்சு, அங்கேயும் இறக்குமதி வரி கிடையாது. கிடையாது. சிங்கப்பூர் எப்படி முன்னேறுனுச்சோ என்ன வேணாலும் கிடைக்கும்ல சிங்கப்பூரில். சிங்கப்பூரில் எந்த நாட்டினுடைய பொருள் வேணாலும் கிடைக்கும். அதை வச்சு அந்த நாடு வந்து முன்னேறி பெரிய தண்ணீரை விட்டு நாடாக இருக்கிறத இவங்க முன்மாதிரியை எடுத்துக்கிட்டு துபாயை வந்து ஒரு சிங்கப்பூர் மாதிரி ஆக்கிட்டார். அப்போ சிங்கப்பூர் மாதிரி ஆனால் என்னென்னு கேட்டால், எல்லா வகையான லக்ஸரியான ஹோட்டல்கள், தங்கும் விடுதிகள், பொழுதுபோக்கு அம்சங்கள், வெளிநாட்டு ஆட்களை கவரக்கூடிய விஷயங்கள், அப்போ மதுபான கடைகள் எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது. உல்லாச விடுதிகள், உல்லாச விடுதி எல்லாமே. அங்கே இஸ்லாம் கட்டுப்படுத்தாதா? அதெல்லாம் இஸ்லாம்லாம் இல்லை. இஸ்லாம் அவங்க சும்மா கடையை நடைமுறைப்படுத்துறது இல்லை. சும்மா அந்த பொதுமக்கள் இருக்கிற இடத்துல மதுபான கடை இருக்காது. அப்படி தான் அந்த ஸ்டார் ஹோட்டல்கள் அந்த அதுலாம் கிடைக்கும். இந்த நம்ம டாஸ்மாக் மாதிரி கிடைக்குதுல்ல, அது மாதிரி அப்படி கிடைக்காது. அந்த மாதிரி கிடைக்காது. ஆனால் ஒரு ஃபாரினர் போய் எனக்கு வேணும்னு கேட்டால் கிடைக்கும். எந்த ஹோட்டலுக்கு போனாலும் கிடைக்கும். அவன் என்ன கேட்டாலும் கிடைக்கும். அது மாதிரி இதெல்லாம் விபச்சார விடுதியில் அதெல்லாம் அளவு கிடையாது. விபச்சார விடுதியும் கிடைக்கும், விபச்சாரமும் கிடைக்கும். கிடைக்குதா? அங்கேயும் கிடைக்குது. அமீர், ஐக்கிய அமீர், துபாயில் எல்லாமே கிடைக்கும். அதெல்லாம் ஹராம் இல்லையா? தடை செய்ய மாட்டாங்களா? செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து சுற்றுலா பயணி, முஸ்லீம் நாடு தானே, சுற்றுலா பயணிகள் மூலம் வருமானம் வரணும், அவ்வளோதான். இஸ்லாம் சும்மா சொல்லிக்கிற வேண்டியதான். அவனுக்கு சில சம்மந்தம் கிடையாது. துபாயில் உள்ளவர்களுக்கு இஸ்லாத்துக்கு சம்மந்தமே கிடையாது. சும்மா பேருக்கு என்ன செய்வாங்கன்னா, தொப்பி தொழுதுக்குருவாங்க, நோன்பு வைப்பாங்க, அந்த 2-3 காரியங்களை செய்வாங்களே தவிர எல்லாத்துலேயும் இஸ்லாத்தை கடைப்பிடிக்கணும், இஸ்லாம் ஹராமாக்குனதெல்லாம் விலகி கொள்ளணும்னு இருக்குல்ல, அந்த கொள்கை உங்களுக்கு கிடையாது. அதெல்லாம் சட்டப்பூர்வமாகவே இருக்கா உபச்சார விடுதி? ஆமாம், சட்டப்பூர்வமாகவே இருக்கு. சட்டப்பூர்வமாகவே இருக்கு. இந்தியாவில் தடை செய்யப்பட்டது. ஆமாம், சட்டப்பூர்வம் எப்படின்னு கேட்டால், இந்தியாவிலையும் சட்டப்பூர்வமாக எங்கே தடை செய்யப்பட்டிருக்கு? சில பண்ண முடியாது, சட்டப்படி தப்பாச்சு. இல்லை சட்டப்படி நான் இந்தியாவிலையும் ஸ்டார் ஹோட்டலில் செய்யலாம்ல. இந்தியாவில் வந்து ஸ்டார் ஹோட்டல்னு பர்மிஷன் வாங்கினாலும் அதுக்கு சேர்த்து தான் வாங்குறான். ஸ்டார் ஹோட்டலில் போய் விசாரம் பண்ணுறதுலாம் தடுக்க முடியாது. நீங்கள் எல்லா ஸ்டார் ஹோட்டல்களையும் அது கிடைக்கும். சாதாரணமாக போகிற இடத்துல தான் அவன் ஆம்பளை பொம்பளை 1008 கேள்வி கேட்பான். ஆதார் கார்டை கூட அதை கொண்டு கேட்பான். 5 ஸ்டார் ஹோட்டலில் பெரிய கோடீஸ்வரன் அதெல்லாம் கேட்கவே கூடாதுன்றதான் இந்தியாவிலையும் இருக்குது. அது மாதிரி இப்போ சட்டப்படி அனுமதிச்சிருக்கிறாங்கல்ல. கல்கத்தாவில், பம்பாயிலெல்லாம் என்ன இருக்குது, சிவப்பு விளக்கு. கல்கத்தாவில் ஏதோ ஒரு பகுதி சொல்லுவாங்க, அந்த பகுதிகளெலாம் அந்த விபச்சார விடுதி, சோனா காட்சியான்னு சொல்லுவாங்கல்ல, அங்கே லைசன்ஸ் கொடுத்து வச்சுருக்குறாங்கல்ல. அந்த மாதிரி இல்லாமல் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரஷ்யாவிலேருந்து விபச்சாரம் செய்வதற்கு நிறைய லேடிஸுகள் துபாய்க்கு வருவாங்க. வந்து எல்லாமே லக்ஸரியான ஹோட்டலில் தங்கி கொண்டு அந்த ஹோட்டலுக்கு வரக்கூடிய தனவந்தர்கள் வருவாங்கள்ல, வெளிநாட்டுக்காரன் வர்றான்ல, அவர்களை கவர் பண்ணி விபச்சாரம் நடக்கும். விபச்சாரம்ங்கிறது இந்த தெருவில் நடக்கிறது, நின்று வாங்கன்னு கூப்பிட்றது அப்படி நடக்காது. விபச்சாரம் மதுபானம் அப்படி தான். மதுபானம்ங்கிறது அதுக்குரிய இடங்களில் கிடைக்கும். அதாவது வெகுஜன மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி இல்லாமல் வைத்துக்கொண்டு விரும்புகிறவர்கள் கிடைக்குங்கிற அளவில் தான் துபாய் இருக்கிறது. அதனால தான் என்ன செய்கிறான்னு கேட்டால், எல்லாம் அங்கே போய் இறங்குறான். எல்லாருமே எல்லா நாட்டுடைய இந்த சொகுசு விரும்புகிறவன்லாம் என்ன செய்கிறான்னா, அங்கே போய் இந்த புர்ஜ் கலீஃபான்னு கட்டிருக்கான் பாருங்க, அதில் எல்லாம் வீடு வாங்குறான்னா எதுக்கு வாங்குறான்னா, என்ன வேணாலும் கிடைக்கிது, இப்படி வேணாலும் சொகுசாக வாழலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் துபாய் இருக்குது. வருமானம் அதை கொண்டு தான். துபாய் செழிப்பாக இருக்கிறது பெட்ரோலை கொண்டு இல்லை. அதனுடைய 5% பெட்ரோலை கொண்டு இவ்வளோ செழிப்பாக இருக்க முடியாது. அவங்க வந்து ராசுல் ஹைமா அந்த ஷார்ஜா மாதிரி தான் இருக்கணும். ஆனால் அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், நம்ம பொருளாதாரத்தை பெருக்கணுமா இருந்தால் இங்கே ஒன்றுமே இல்லாத ஒரு பகுதியாக இருக்கிறது. நம்ம வந்து இந்த மாதிரி சுற்றுலா பயணி வந்து செலவழிச்சா தான் போதுமுங்க. அவன் $1,00,00,000 கொண்டு வந்து கொட்டிட்டு போயிட்டான்டால தான் பணம் இதாயிருமே. அந்த மாதிரி அந்த சுற்றுலா வருவாயில் தான் அந்த துபாய் வந்து பெரிய நாடாக இருக்குது. பாக்கி எல்லா அமீரடுகளும் ரொம்ப பின்தங்கி இருக்குது. அது போக வந்து இந்த நாட்டுக்கு வந்து ரூபாய் கூட வந்து இப்போ தான் உண்டாக்கியிருக்கிறாங்க. அந்த யுஏஇக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து இந்திய ரூபாய் தான் பயன்படுத்துவாங்க. அதாவது என்ன பிரிட்டிஷார் வந்து இந்தியாவையும் கையில் வச்சுருந்தான். ஆமாம், அதையும் கையில் வச்சுருந்ததுனால இந்தியாவுடைய கீழே தான் அந்த துபாயை நிர்வகிக்கணுங்கிற அடிப்படையில் வைத்து இந்திய ரிசர்வ் வங்கியில் வந்து கல்ஃப் ரூபின்னு அடிப்பாங்க. ஆனால் அதுக்கு ரிசர்வ் பங்குன்னு போட்டிருக்கோம். ஆனால் இந்தியன் ரிசர்வ் வங்கி தான் அந்த நோட்டில் இருக்கு.
அது வந்து அந்த நோட்டுக்கு பேர் என்னென்னா கல்ஃப் ரூபின்னு அதுக்கு பேர், கல்ஃப் ரூபாய். அப்போ இந்த ரிசர்வ் அங்கே இங்கேருந்து அடித்து அங்கே அனுப்பிடுவாங்க. அங்கே அந்த ரூபா தான் செல்லும். அவன் தனி நாடுக்கு நாணயம் கூட அடிச்சுக்கிறல. நமக்குள்ள ஆனால் நம்ம ரூபா வேறு, அவங்க ரூபா வேறு. ஆனால் ரெண்டுமே வந்து ரிசர்வ் பேங்குடைய ரூபா தான். ரிசர்வ் பேங்கில் அடிக்கும் பொழுது இந்திய மக்கள் பயன்படுத்துவதற்கு ஒரு ரூபா தனியாக அடிப்பாங்க. அந்த யுஏயில் பயன்படுத்துவதற்குன்னு ஒரு தனி ரூபா அடித்து அங்கே அனுப்பிடுவாங்க. கல்ஃப் ரூபீஸ்ன்ட்டு அதுக்கு பேர் வச்சுருந்தாங்க. அந்த ரூபா தான் வந்து நீண்ட காலமாக அங்கே புழக்கத்தில் இருந்தது. எவ்வளோ காலத்துக்கு புழக்கம்னு சொன்னால், அதாவது 1966 வரைக்கும் இருந்துச்சு. அதாவது சுதந்திரம்லாம் அடைஞ்சி வெள்ளைக்காரன் போன பிறகு கூட இந்தியாவில் தான் ரூபா போகும். 1966 வரைக்கும் என்ன செய்வாங்கன்னா, அந்த கல்ஃபில் இங்கே உள்ள ரிசர்வ் வங்கியில் தான் பணத்தை டெபாசிட் பண்ணுவாங்க. இந்த ரிசர்வ் வங்கியுடைய கண்ட்ரோலில் தான் அந்த நாட்டினுடைய நாணய நிதியமே இருக்கும். 1966 வந்து இந்தியா கொஞ்சம் பண மதிப்பை குறைச்சவுடனே நம்ம ரூபாயுடைய மதிப்பும் குறைஞ்சிருமே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இனிமேல் இந்திய ரூபாயை பயன்படுத்துறது இல்லை அப்படின்ற ஒரு முடிவெடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, சவுதி ரியாலு, கத்தார் ரியாலு அதை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதுவரை நம்ம பணத்தை தான் நம்ம 66 கல்ஃப்னு போட்டு கல்ஃப் ருப்பி அது தனி, அது இங்கே செல்ல லாபமாக இருந்ததோ லாபம் தான். நம்ம அந்த பேங்கில் வந்து எல்லாம் இருப்பு டெபாசிட் பண்ணுவான், அதை வட்டிக்கு விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வங்கியில் ரிசர்வ் வங்கியில் கொண்டாந்து கொடுத்துட்டாங்கன்னா ரிசர்வ் வங்கி வட்டிக்கு விட்டு சம்பாதிப்பான்ல, அது பெரிய லாபம் தானே. அதெல்லாம் வந்து இப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம இனிமேல் சவுதி ரியாலை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி 66க்கு பிறகு தற்காலிகமாக அதை பயன்படுத்திட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து 1973 தான் திர்ஹம் அடிக்கிறாங்க. 73 வரைக்கும் நாணயம் கிடையாது அவங்களுக்கு. 1973 கிட்ட தான். அப்போ 73 தான் என்ன செய்கிறாங்கன்னா, அது திர்ஹத்துக்கு பேர் ஏஇடின்னு, இப்போ அரபு எமிரேட்ஸ் திர்ஹம்னு பேர். ஏஇடிங்கிற பேரில் வந்து திர்ஹம் எல்லாத்துக்கும் சேர்த்து, அதாவது துபாய், அபுதாபி, ஷார்ஜா அந்த 7 மாகாணங்களுக்கு சேர்த்து ஒரு திர்ஹம்ங்கிற ஒரு நாணயத்தை அடிக்கிறாங்க. அது வரைக்கும் பண்ணி கொடுத்தது தான் அந்த துபாயுடைய வரலாறுன்னு வைங்களேன். அப்போ துபாய் இன்றைக்கி செழிப்பாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த சுற்றுலா தான். ஆனால் துபாய்க்கு வந்து அது தனி நாடு கிடையாது, ஒரு மாகாணம் தான். அது ஒரு விஷயம். அதில் எல்லாமே 100% உள்நாட்டு மக்கள் பூரா முஸ்லீம் தான். அந்த 11 லட்சம் பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க முஸ்லீம். ஆனால் வெளிநாட்டு வந்தவங்க பலர் இருக்காங்க. அந்த மத அடிப்படையில் பார்க்காம அவங்களுக்கு மத சிறுபான்மையினருக்கான உரிமைகள் வழங்கப்படுதா? எந்த அளவுக்கு கிறிஸ்தவர்களுக்கு எந்த பாகுபாடும் கிடையாது. எந்த அளவுக்கு வழங்கப்படுதுன்னு கேட்டால், இப்போ மோடியை கூப்பிட்டு அங்கே கோயில் திறந்து வச்சாங்களே, அங்கே கோவிலுக்கு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோவில் சர்ச்சுக்கு போயிட்டு வரலாம், எல்லாம் கோயிலுக்கு போகலாம், எந்த அச்சுறுத்தல் இதெல்லாம் வராது. அதெல்லாம் வராது. அவங்க முதல்ல இல்லாமல் உள்நாட்டு மக்கள் இல்லாதனால கோயில் வந்து கட்டாமல் இருந்தாங்க. பிறகு இந்த வெளிநாட்டு மக்கள் அவங்க நம்ம நாட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம உரிமை கொடுப்போமேன்னு சொல்லி நீங்கள் கோயில் கட்டிக்கிறலான்ட்டு பர்மிஷன் கொடுத்தாங்க. அந்த பர்மிஷன் அடிப்படையாக வச்சு தான் பெரிய கோயில் ஒன்று திறந்தாங்க. மோடி தான் போய் திறந்து வச்சார் இங்கேருந்து போய். அப்போ துபாயில் பெரிய இந்துக்கள் ஆகிட்டாங்களான்னு அவங்க பார்க்கவே இல்லை. நீங்கள் உங்கள் வழிபாட்டு நீங்கள் பண்ணிட்டு போங்கன்னு அந்த விஷயத்தில் கொஞ்சம் தாராளத்தன்மையோடு தான். ஆனால் உண்மையில் எந்த நாட்டிலையும் வந்து உள்நாட்டு ஆளுகளுக்கு தான் இந்த உரிமையை கொடுப்பாங்க, வெளிநாட்டு ஆளுகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. மதத்தை கடந்து பார்த்தா கூட நீ வெளிநாட்டால் உனக்கு என்ன உரிமை, சம்பாதிச்சுட்டு போயிட்டு இருந்துருவாங்க. ஆனால் வெளிநாட்டவர்களாக இருந்தும் கூட இந்த உரிமையை அவங்க கொடுத்துருக்குறாங்க. அந்த கோயில் கட்டுற உரிமை, சர்ச்சு கட்டுற உரிமை. முஸ்லீம் நாடு, ஆனால் அடிப்படையில் மதவாத நாடு தான், முஸ்லீம் நாடு தான். முஸ்லீம் நாடு தான். ஆனால் கோவிலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கோயில் சர்ச்சு எதுக்குமே பிரச்சனை இல்லை. அது மாதிரி எல்லா விதமான இஸ்லாம் தடுத்திருக்கக்கூடிய அந்த பன்றி இறைச்சி எல்லாமே கிடைக்காங்க. ஆனால் அது எழுதி புத்த மடாலயங்களா இல்லை, புத்த சமணது இருக்கான்னு தெரியல. ஜெயின் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. புத்தம் பௌத்த அது நம்பி சொல்ல முடியாத நம்பரில் இருப்பாங்க, ரொம்ப மைனாரிட்டியாக இருப்பாங்க, ரொம்ப மைக்ரோவில் இருப்பாங்கன்னு வைங்களேன். கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, நம்ம இந்து சமுதாயத்து மக்கள் இருக்கிறாங்க. இந்து சமுதாயம்னா பெரும்பாலும் தமிழர்கள் இருக்கிறாங்க. வெளிநாட்டிலேருந்து வந்தக்கூடிய பங்களாதேஷ், பாகிஸ்தான் முஸ்லீமாக இருப்பாங்க. அங்கேருந்து போனவங்க எல்லாருமே முஸ்லீமாக இருப்பாங்க. தமிழ்நாட்டிலேருந்து போனவங்களில் முஸ்லீம் இருப்பாங்க, இந்து இருப்பாங்க, எல்லாம் கலந்துருப்பாங்க. கேரளாவிலேருந்து போனவங்களும் அந்த மாதிரி கலந்துருப்பாங்க. அப்படி எல்லாமே ஒரு கலவையான ஒரு நாடாக இருக்கிறது. அது வந்து அந்த அந்த எண்ணெய் வளம் தாறுமாறு அபுதாபியில் இருக்கிறத கொண்டு தான் அந்த நாடு வந்து ஒரு வளமான நாடாக இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கு. அவங்க தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற காரணத்தினால. அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க வந்து எந்த தைரியத்தில் வெளிநாட்டாளர்களோ வச்சுருக்குறாங்கன்னு கேட்டால், அவங்கள பாதுகாக்கிற ஒரு பொறுப்பு வந்து அமெரிக்காட்ட படைச்சிருக்கிறாங்க. அதான் மெயின். ஏதாவது புரட்சி பண்ணான்னு அமெரிக்காக்காரன் இறக்கிடுவான், உண்டை போட்டு அடிச்சு விடுவான். அமெரிக்காக்காரன் கையில் இருந்தாலே கேளிக்கை விடுதிகள், உபச்சார விடுதிகள். ஏன்னா அவனுக்கு அறம்ங்கிறது கிடையாது, சம்பாதிக்கிறது தான். இது மூலமா பணம் வருதுன்னா அதை செய்யும். அது கொள்கையாது, தர்மமாது, அறமாவது, மண்ணாது. அது மாதிரி உள்ள விஷயம். நல்ல அந்த துபாயில் வந்து நல்ல நவீன விஷயங்கள்லாம் நிறைய ஆய்வுகள்லாம் நிறைய பண்ணுறாங்க. அந்த டெக்னாலஜியில் எந்த நாடு துபாய் அடிக்க முடியாதுங்க.
டெக்னாலஜி வகையில் ஒரு மணி நீங்கள் போய் ஒரு போனீங்கன்னு சொன்னால் இந்த கண் ரேகை எல்லாத்தையும் ஒரு எடுத்துட்டான்னு சொன்னால் உங்களோட மொத்த டீட்டெயிலும் வந்து அன்னைக்கே வந்துட்டு இப்போ தான் நம்ம நாட்டில் கொண்டு வந்துட்டுருக்குறோம். இந்த ரேகையெல்லாம் நமக்கு கண்ணை பார்க்குறதுல அதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முந்தைய கொண்டு வந்துட்டோம். துபாய் அது மாதிரி உள்ள சட்டத்திட்டங்கள் எல்லாம் கம்ப்யூட்டர் மயம்தான். லஞ்சம் ஊழலுக்கு வேலையே கிடையாது. என்ன சட்டம் போடுறானோ அது கரெக்டாக செயல்படுத்துவாங்க. யாராக இருந்தாலும் இந்த ஒரு வண்டியை நிப்பாட்டினா பாரிக்கல் உடனே வந்து யாருமே நிற்க மாட்டாங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ரசீது வந்துடும், இவ்வளோ ரூபா ஃபைன் கட்டணும், அந்த மாதிரி பேர். அந்த மாதிரி எல்லாமே நவீன தொழில்நுட்பத்தை வந்து நல்லா பயன்படுத்துகிறாங்க. இந்த செயற்கை மழை விஞ்ஞானிகள் நிறைய இருக்கிறாங்க. செயற்கை மழை பொழிய வச்சான் பாருங்க. ஆமாம், அதெல்லாம் அதில் எல்லாம் வந்து அதுக்கு காசு நிறைய இருக்கிறதுனால டெவலப் பண்ணுவதற்கு நவீனப்படுத்துவதற்கு இந்த இதெல்லாம் நிர்வகிக்கிறதுக்கு பல லட்சம் பேர் தேவைப்படும். ஆளே இல்லாமல் இன்னொரு நம்பரை வச்சு நம்ம பண்ணுறான்னா என்னன்னு கேட்டால் எல்லாம் வந்து இது மயம்தான், கடினமயமாக்கிட்டான். எல்லாமே நவீன தொழில்நுட்பத்தில் இறங்கிட்டதுனால ரொம்ப ஒரு முன்னேறிய ஒரு அமைப்பாக இந்த நாடு இருக்கிறத பார்க்குறோம். அதான் துபாயுடைய வரலாறு. ஆனால் முஸ்லிம்ஸ் தண்டனைகள் அப்படியே உண்டு அந்த நாட்டில். தண்டனை சும்மா சொல்லிக்க தண்டனைலாம் கிடையாது. அதாவது சவுதியில் மட்டும்தான் அதை வந்து சவுக்கடிகள் அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் சிறை தான் போடுறாங்க. அப்படியா? சிறை தண்டனை தான் கொடுக்குறாங்க. அந்த கல்லால் அடிச்சு கொள்றது அந்த மாதிரி அதெல்லாம் துபாயில் கிடையாது. துபாயில் யுஏஇ பூரா கிடையாது, அது கிடையாது. சவுதியில் மட்டும் அந்த சில தண்டனையில் இது பண்ணுவாங்க. சவுதி மட்டும்தான். இப்போ கூட நம்ம கேரளா ஒரு லேடி கூட பண்ணாங்களா சவுதி, ஏமனில் அது மாதிரி இந்த பண்ணுறாங்க. ஹவுதிகள் இருக்கிறதுனால இவங்கெல்லாம் வந்து இஸ்லாமிய சட்டத்தெல்லாம் நடைமுறைப்படுத்துறதில்ல. இவங்க இஸ்லாமுக்கு என்னன்னு கேட்டால் பேர் முஸ்லீம் பேராக இருக்கும். தொழுதுருவாங்க எல்லாரும். பள்ளிவாசல் நிறைய எங்கே பார்த்தாலும் பள்ளிவாசலாக இருக்கும். தொழுகையை கடைப்பிடிச்சிருவாங்க. ரமலான் வந்துச்சுன்னா நோம்பில் ஜெகஜோதியாக இருக்கும். அவ்வளோதான், தொழுதுன்னு நோம்புக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன செய்வான்னா அந்த தொழுதுட்டு போய் தண்ணி அடிக்க போயிடுவான் அது ஹோட்டலுக்கு. அப்படி ஒரு முழு இஸ்லாம் கிடையாது, ஒரு ஃபார்மாலிட்டி இஸ்லாமியர்களாக இருக்கிறாங்க. நம்ம நாட்டில் இருக்கிற ஒழுக்கத்தை விட கம்மியாக தான் அங்கே ஒழுக்கம் இருக்கும். நம்ம நாட்டு மக்கள்கிட்ட இந்தியாவில் இருக்கிற மக்களை விட ஒழுக்கத்தில் பின்தங்கி தான் இருப்பாங்க. துபாயை பற்றி மேலோட்டமாக இருக்கக்கூடிய பார்வை இந்து முஸ்லீம் எல்லாருக்கும் அது ஒரு முஸ்லீம் நாடு, கட்டுப்பாடான நாடு, பெண்கள் இப்படி போக முடியுமான்னு தெரியாது, தண்டனைகள் கடுமையாக இருக்கும், அங்கே போயெல்லாம் சிகரெட்டு தண்ணிலாம் இந்த மாதிரிலாம் ரோட்டில் அடிக்க முடியாது, ஒரு கருத்து பரவி இருக்க முடியாமா? அப்படி தானே பார்க்குறாங்க எல்லாருமே. நானே கூட மற்ற உலகத்தின் பல நாடுகள் வேற, பட் இங்கெல்லாம் இது கிடைக்காதுப்பா, தம்மு தண்ணிலாம் அங்கே யாரும் அவ்வளோ கிடைக்க முடியாது. ப்ராஸ்டியூட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படி இருந்தால் பிரச்சனை ஆயிரும். ஏன்னா மற்ற நாடு மாதிரி கிடையாது, தெருவில் விட்டு அடிச்சிருவானுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருந்தது. பட் இந்த நுகர்வு கலாச்சாரம், அமெரிக்காவினுடைய கைப்பிடி எல்லாம் சேர்ந்து இது வேற ஒரு பாணியா இருக்கு. நீ மதத்தை பின்பற்றிக்கோ, இங்க கொள்ளையடிக்க, பணம் சம்பாதிக்க, என்னெல்லாம் வேணுமோ திறந்து விட்டுக்கோ அப்படிங்கிற ஒரு பாணியில இருக்குங்கிறதையும் துபாயினுடைய தொடக்க காலத்திலிருந்து இப்போ அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி வரை ரொம்ப விரிவா மக்களுக்கு எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி.